வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்ட்டு எல்லாம் நம்ம பசங்க எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் கடைக்கு போயிட்டு மஷ்ரூம் பசங்களே போய் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து அவங்களே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே இவங்களே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து எங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. சரி, குழந்தைங்க ஆசைப்பட்டால் செஞ்சு தானே ஆகணும். நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஒரு குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், பட்டை, லவங்கம் இது கூட வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை இதில் கலந்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மழைக்கு வந்து எதமாக என்ன செய்யுதுன்னு நானே முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை பசங்க வந்து மஷ்ரூம் பிரியாணி கேட்டதால் வேலை ஈஸியாக முடிஞ்சுது. ஏன்னா பசங்களே முக்கால்வாசி வேலையை செஞ்சுட்டாங்க. அதனால் இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துப்போம். பச்சை மிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது இது நல்லா வதங்கிறதுக்காக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிட்டு இப்போது நம்ம காளானை நல்லா வெட்டி அலசி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட மல்லி தழை, புதினா தலையும் நான் சேர்த்துருக்கேன். அது கூட தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி கலந்துக்குங்க. கலந்துட்டு இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா வந்து நம்ம வச்சு கழுவி அரிசி வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். அந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா சூப்பரான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இப்படி வரும் நாங்கள் நினச்சே பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறது. பசங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. இங்கே பாருங்கள், எவ்வளோ பொலன்னு நல்லா உதிரியாக செமையாக இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லை. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு சைடிஷாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியும் அப்புறம் முட்டையும் தான் நாங்கள் செஞ்சோம். இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பொண்ணு தான் பரிமாறுறா. எந்த வேலை செஞ்சாலும் என் பொண்ணு இல்லாமல் ஒரு வேலை கூட நடக்காது. என் பொண்ணு ஏன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவா அவள். அதே மாதிரி எல்லாருக்குமே அவள் தான் பரிமாறிட்டுருக்கா. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக ஏதாவது ஃபால்ட்டு, மிஸ்டேக் அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்களுக்கும் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.